அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன். ஒரு புதிய மாதத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம். இந்த மாதம் தேவனுடைய தெய்வீக தயையை அனுபவிக்கும் மாதமாக இருக்க போகிறது. தெய்வீக தயை, டிவைன் ஃபேவர். அப்ப தேவனுடைய தயையை இந்த மாதத்துல நீங்க அனுபவிக்க போறீங்க. ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க போறீங்க. அந்த அவருடைய தெய்வீக தயை அநேக நன்மைகளை நமக்கு தருகிறதா இருக்கிறது. சங்கீதம் 102:13 பாருங்களேன். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. அப்ப உங்களுக்கு தயை செய்ய அவர் காலத்தை குறித்திருக்கிறார், அதற்கென்று ஒரு நேரத்தை குறித்திருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், அந்த நேரம் வந்தது. ஆமென். அப்ப இந்த மாதத்தை கர்த்தர் உங்களுக்கென முன் குறித்திருக்கிறார். அநேக நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி அதற்கென்று ஒரு காலத்தை முன்குறித்திருக்கிறார். அந்த காலம் வந்து விட்டது இயேசுவின் நாமத்தினாலே. அப்போ உங்களுக்கு இறங்குகிற கர்த்தர் உங்களுக்கு தயை செய்கிறவராய் இந்த மாதத்திலே வெளிப்படுவார். இந்த மாதம் தேவனுடைய தயையை அனுபவிக்கிற மாதமாக இருக்க போறது. காட்ஸ் டிவைன் ஃபேவரை நீங்க அனுபவிக்க போவீங்க. ஆமென். அப்ப குறித்த நேரம், அவர் குறித்திருக்கிற ஒரு நேரம் தான் இது. அப்போ உங்க வாழ்க்கையில் இதுவரை நடந்திராத சில நல்ல காரியங்கள், தடைபட்டிருக்கிற சில நல்ல காரியங்கள், தாமதித்திருக்கிற சில நல்ல காரியங்கள் இந்த மாதம் தடைகள் நீங்கும், தாமதங்கள் நீங்கும். தேவன் சொன்னவைகள் நிறைவேறும். ஆமென். ஏனென்று சொன்னால் உங்களுக்கென தயை செய்யும் காலம், உங்களுக்கென அவர் குறித்திருக்கிற நேரம் வந்தது. ஆமென். இதுல 15 என்ன போட்டிருக்குன்னா, கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். சீயோன் என்று சொல்றப்ப தேவனுடைய சபையா இருக்கிறது. அப்ப தேவன் நமக்காக எழுந்தருளுவார். இங்க 15 என்ன போட்டிருக்கு, கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். இந்த மாதத்திலே அவர் தயை செய்கிற தேவனாய் வெளிப்படுகிற தேவன், அவர் உங்க வாழ்க்கையை கட்டி எழுப்புவார். ஒருவேளை என் வாழ்க்கை கட்டப்படவில்லையே, இன்னும் நான் ஃபேம் ஆகவில்லையே, ஆண்டவர் சொல்றார், இந்த மாதம் என்னுடைய தயவினால் உன் வாழ்க்கையை நான் கட்டுவேன், அதனாலே என் மகிமையை நான் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஆமென். அப்ப கட்டுவார் என்று சொல்றப்ப அங்க என்ன பண்றாராம், அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். உங்க விண்ணப்பத்தை அலட்சியம் பண்ணாம உங்க விண்ணப்பத்திற்கு பதில் கொடுப்பார். இந்த மாதத்துல உங்க வாழ்க்கையை அவர் கட்டி எழுப்புவார். ஒன்றும் இல்லாம போச்சு பிரதர், அவருடைய தயவு உங்களை கட்டி எழுப்பும். தேவன் உங்களை கட்டி எழுப்புவார். அடுத்து 20 என்ன போட்டிருக்குன்னா, தம்முடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பார்த்து வானங்களிலிருந்து பூமியின் மேல் கண்ணோக்கமானார். அப்ப உங்களை கட்டி எழுப்புகிற தேவன் இந்த மாதத்திலே உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருப்பார். அவருடைய பார்வை உங்க மேல இருந்துட்டே இருக்கும். அவருடைய தயவு உங்கள் மேல் இருக்கிறபடியால் அவருடைய பார்வை உங்கள் மேல் இருக்கும். எதற்காக என்று சொன்னால், உங்களை விடுதலையாக்க, கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும். அப்ப கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும், கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் உங்களுடைய பெருமூச்சை கேட்டு, உங்களுடைய அங்கலாய்ப்பை கேட்டு உங்களை விடுதலை பண்ணுகிறவராய் வெளிப்படுவார். இந்த மாதம் முழுவதும் அவருடைய தயவை நீங்க அனுபவிச்சுட்டே இருப்பீங்க. ஓ ஆண்டவரே, உங்க தயவுக்காக நன்றி அப்படி சொல்லிட்டே இருக்க போறீங்க. இந்த மாதம் தேவன் உங்களை கட்டி எழுப்புவார், உங்கள் மேல் கண்ணோக்கமா இருப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு அவர் எழுந்தருளி உங்களுக்கு இறங்கி உங்களுக்கு தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார். உங்களுக்கு தயை செய்யும் காலம், அதற்கென்று குறித்த நேரம் வந்துவிட்டது. இந்த மாதம் அவருடைய தயையை நீங்கள் ஒவ்வொரு நாளும் அனுபவிப்பீர்கள். பெரிய பெரிய நன்மைகளை அவருடைய தயை உங்களுக்கு என கொண்டு வரும். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.